அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவாலயங்களில் நடைபெறுகின்ற அன்னாபிஷேகம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த அன்னாபிஷேகத்தை பற்றி நாம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லாமே போய் கிடைக்கணும் அப்படின்றத என்னுடைய நோக்கம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சேனலுக்கு நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க. அதுக்காக முதல்ல உங்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம். சிவ வழிபாடுகளே பார்த்திங்கன்னா நிறைய வழிபாடுகள் இருக்குது. பிரதோஷ வழிபாடுன்னு இருக்குது, சோமவார வழிபாடு அப்படின்னு இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வழிபாடு பார்த்திங்க அப்படின்னா அன்னாபிஷேகம் அப்படின்ற வழிபாடு தான். பொதுவாக சிவபெருமானவர்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வணங்கக்கூடிய சிவபெருமானவர்கள் அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா பிரதோஷம் அப்போது அவருக்கும் சரி நந்தி பகவானுக்கும் சரி அபிஷேகத்தை நம்ம பண்ணுறோம். பால், தயிர், வெண்ணெய், சந்தனம், நெய், சீயக்காய், அபிஷேகத்தூள், எண்ணெய், நல்லெண்ணெய், இப்படி பல விஷயங்களை வச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணுறோம். அந்த அபிஷேகம் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அவர் ஒரு அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லலாம். அந்த உமா மகேஸ்வரனை நாம் இன்னொரு வகையான ஒரு அபிஷேகத்தில் நாம் அவரை தரிசிக்க போகிறோம். அதுதான் அன்னாபிஷேகம். அன்னம் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சாதம், அரிசி அப்படின்னு எடுத்துக்கலாம், உணவுன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த உணவை அதாவது வருடம் முழுக்க நமக்கு படியளக்கின்ற அந்த ஈஸ்வரனுக்கு நம்மளுடைய விளைந்த நிலத்தில் நம்ம கிடைக்கிற அந்த விலையுயர்ந்த அரிசியை நம்ம அவருக்கு சாதமாக வடித்து அவருக்கு அபிஷேகம் செய்து அந்த பிரசாதத்தை நாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு நம்மளுடைய பயன்படுத்துகின்ற அந்த சமையல் பாத்திரங்களில் நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த வருடம் மட்டுமல்ல, நம்மளுடைய பரம்பரைக்கே அன்னத்தினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அன்னத்தினால் ஏற்படுகின்ற பஞ்சம் வராது அப்படின்றது பெரியவங்களுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வருடம் அன்னாபிஷேகம் எப்போ வருதுன்னா, வருகின்ற புதன்கிழமை 5/11/2025 வருகிறது. புதன்கிழமை வருகிறது. இந்த புதன்கிழமை அன்றைக்கு நாம் சிவாலயங்களுக்கு சென்று மாலை 6 மணிக்கு அந்த அன்னாபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய குடும்பத்துக்கும் சரி நம்மளுடைய சந்ததியினருக்கும் சரி அந்த வருடம் முழுவதும் உணவு பஞ்சம் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய பரம்பரைக்கே இருக்காது அப்படின்னு தான் பெரியவங்க சொல்கிறாங்க. சரி, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்றைய தினம் நம்ம சிவபெருமானை வழிபடுவதற்காக நாம் காலையில் எப்போவும் செய்யக்கூடிய அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்து முடிச்சுட்டு மாலை வேளையில் நாம் போய் ஈஸ்வரனை வழிபடணும். அந்த அன்னாபிஷேகம் செய்யும் பொழுது நமக்கு அந்த திவ்ய தரிசன காட்சியை நம்ம பார்க்கணும். அதன் பிறகு அந்த அன்னத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம பிரசாதமாக நம்ம விநியோகிக்கலாம், அல்லது நம்ம வீட்டிலே வச்சு நம்மளுடைய சமையல் பாத்திரங்களில் வச்சு நம்ம பூஜிக்கலாம். சரி, இதற்கு முந்தின நாள், அன்னாபிஷேகத்துக்கு முந்தின நாள் நம்ம என்ன பண்ணிடணும்னா, கோவிலுக்கு சென்று நாம் அந்த வழிபாட்டுக்கு தேவையான விஷயங்களை நம்ம கொடுக்கலாம். பச்சரிசி, வெல்லம், காய்கறிகள் இதெல்லாம் கொடுக்கலாம். ஒரு சில கோவில்களில் பார்த்திங்கன்னா வெறும் சாதத்தை மட்டும் வடித்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல அலங்காரம் பண்ணணுன்றதுக்காக காய்கறிகள், பழ வகைகளெல்லாம் கொடுப்பாங்க. உங்களால் முடிஞ்சால் அந்த காய்கறிகளை கொடுங்க. இல்லைனா வெறும் பச்சரிசியை மட்டும் கொடுங்க. புழுங்கல் அரிசி வேண்டாம், பச்சரிசி மட்டுமே கொடுங்க. ஏன்னா நம்மளுடைய புராதனங்களில் சொல்லப்படுகிறது எல்லாமே பார்த்தா பச்சரிசி தான். அதனால் பச்சரிசியை கொடுத்து நம்ம அவரை வணங்குறதுக்கு நம்ம கோவிலில் நம்ம இதை கொடுக்கலாம். முடிந்தால் அன்றைய தினம் 2 பேருக்காவது நாம் அன்னதானம் செய்து விட வேண்டும். அப்படி அன்னதானம் செய்தோமே ஆனால் நமக்கு ஏற்படுகின்ற ஒரு நன்மை என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, சிவபெருமானையும் வழிபட்ட மாதிரி ஆகும், இந்த அன்னாபிஷேகத்தில் கலந்துக்கிட்ட மாதிரியும் ஆகும், நாம் அன்னதானம் செய்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். ஆகையினால் இந்த அன்னாபிஷேகத்தை யாரும் தவற விடாதீங்க. இது மிக சிறப்பான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நம்ம எல்லாரும் கடைப்பிடித்து நமக்கு தெரிஞ்ச உற்றார், உறவினர், நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த அன்னாபிஷேகத்தை பற்றி தெரியப்படுத்துங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.